நானும் என் வீட்டாரும் கர்த்தரையே சேவித்து அவருடைய சத்தத்திற்கே கீழ்ப்படிவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உன்னதமானவரின் மறைவிலே தங்கியிருப்பதால் சர்வவல்லவருடைய நிழல் எங்களை சூழ்ந்திருக்கும். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தேவன் எங்கள் நடுவிலே உலாவுகிறார். அவரே எங்கள் தேவன். நாங்கள் அவருடைய ஜனங்கள். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தர் எங்களை எல்லா கண்ணிகளிலிருந்தும் கொள்ளை நோய்களிலிருந்தும் தப்புவித்து காத்தருளுவார். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்கள் எல்லைகளுக்குள்ளே சமாதானமும் எங்கள் வீடுகளுக்குள்ளே சுகமும் நிறைவாய் தங்கியிருக்கும். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். 1000 பேரும் 10,000 பேரும் விழுந்தாலும் எந்த தீங்கும் எங்களை அணுகாது. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்கள் கூடாரங்களில் சத்துருவின் உட்புகுதலும் இராது. எங்கள் வீதிகளில் கூக்குரலும் இராது. கர்த்தருடைய சமாதானம் நிலைத்திருக்கும். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்கள் சந்ததி பூமியில் பலத்திருக்கும். எங்கள் குடும்பமும் எங்கள் வம்சமும் எங்கள் தேவனாலே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்கள் கூடாரம் சமாதானத்தோடு இருக்கும். எங்கள் வாசஸ்தலங்களில் ஒரு குறைவையும் காணமாட்டோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நாங்கள் தேவனுக்கு பயப்படுவதால் அவர் எங்கள் குடும்பங்களை தழைக்கும்படி செய்வார். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்கள் குடும்பங்கள் கிருபையின் ஆவியாலும் விண்ணப்பங்களின் ஆவியாலும் நிரப்பப்பட்டு ஜெபிக்கும் குடும்பங்களாக விளங்கும். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பாதுகாப்பு எங்களை சூழ்ந்திருக்கிறது. எல்லா தீங்கிலிருந்தும் அவர் எங்களை விலக்கிக் காத்து எங்கள் ஆத்துமாக்களை பாதுகாத்திடுவார். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தர் எங்கள் போக்கையும் வரத்தையும் ஆசீர்வதித்து இது முதற்கொண்டு என்றைக்கும் காத்து நடத்துவார். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தர் எங்கள் வலது பக்கத்திலே நிழலாயிருக்கிறார். ஆகையால் பகலிலும் இரவிலும் எந்த தீங்கும் எங்களை சேதப்படுத்தாது. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். விழுந்து போன எங்கள் குடும்பங்களை கர்த்தர் எழுப்பி சீர்படுத்தி ஸ்தாபித்து ஆசீர்வதிப்பார். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தர் தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிட்டு எங்கள் எல்லா வழிகளிலும் எங்களை காத்து நடத்துவார். எங்கள் பாதம் இடராது. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தர் எங்களை நீடித்த நாட்களால் திருப்தியாக்கி தம்முடைய இரட்சிப்பை எங்களுக்கு காண்பிப்பார். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்கள் கூப்பிடுதலுக்கு பதிலளிக்கும் கர்த்தர் ஆபத்தில் எங்களோடிருந்து எங்களை ஜெயத்தோடு நடத்துவார். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பரலோக பிதாவே, இந்த விசுவாச அறிக்கைகளின்படி எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதியும். எங்கள் வீடுகளில் உமது சமாதானமும் பாதுகாப்பும் நிலைத்திருக்கச் செய்யும். எங்களை உமது சித்தத்தின்படி நடத்தி உமக்கு பிரியமான வாழ்க்கையை வாழ கிருபை தாரும். எங்கள் பிள்ளைகளையும் சந்ததியையும் ஆசீர்வதித்து உமது நிழலில் காத்தருளும். இவற்றையெல்லாம் எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென்.